ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாரு கூறும் நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்கள் இது தொடர்பில் பரஸ்பர கருத்துக்களை முன்வைத்தனர். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்றிருந்த போதே அவர்கள் இன்று காலை இந்த கருத்துக்களை தெரிவித்தனர். ආයි සජිබේට ජොයින්ට් වෙන්න අදහසක් නැද්ද? මම නන්නේ ඇයි පාගිලනේ ආවේ. ඉවර දැන් ආව දෙක සාකච්ඡා කරනවා. சஜித் இணைவார் என்று நான் நினைக்கவில்லை. காரணம் சஜித் குழு பணியை அறிந்தவர்கள். அவரிடம் குழுக்கள் தொடர்பிலான கருத்திட்டம் இல்லை. හරි සාකච්ඡා කරා. ඔව් සාකච්ඡා කරා. கலந்துரையாடல்கள் நடைபெறும். டீம் ஒர்க் இல்லாததால் கலந்துரையாடல்களுக்கு நியமித்தவர்களை விட்டுவிட்டு அவர் தனியாக வந்திருக்கின்றார். ඒකට දැන් එතුමම කියනවා මේ සියලු වකින් බාර ගන්නවා එකතු වෙන. ඒක තමයි යා හැමදාම වගකීම් බාර ගන්නවා මිසක් අනිත් වැඩ කරන්න දෙන්නේ නැහැ. වගකීම් බාර ගන්නේ තනියම. එහෙම බෑඩි රටක් කරන්නේ කොහොමද තනියම වැඩ කරන්නේ? ஒரு நாட்டை இவ்வாறு உருவாக்க முடியும். ඒ කියන්නේ දීගේ හරියන්නේ නැහැ වගේ. දීගේ නෙමේ සජිබේ එකතු වෙයි. සජිත් அப்படி அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி இணையும். சஜித்தால் டீம் ஒர்க் முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு கட்சி, ஒரு தனிநபர் அல்ல. கட்சியில் உள்ளவர்கள் யுஎன்பி சேர்ந்தவர்கள் என்பதால் யுஎன்பிக்கு வருவார்கள். அஜித் மானபெரும இவ்வாறு கருத்து தெரிவித்தாலும் அதே கட்சியின் கஸ்பேவ அமைப்பாளர் சமன் ரத்னபிரிய மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ளார். දැන් කොහොමද සජිබේ සහ මුතුමාලාගේ එකතු සාකච්ඡාව බොහොම ධනාත්මකයි. மிகவும் நேர்மறையானது. முன்னோக்கி நகர்கிறது. அது முன்னோக்கி நகர்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவே எதிர்காலத்தில் ஒரு தேர்தல் வரும்போது இந்த கூட்டணி ஒன்றாக போட்டியிடும். அந்த கூட்டணி தான் நாட்டை வெல்லும் என்று நான் நினைக்கின்றேன். ජයග්‍රහණය කරන සන්දාන. දැන් නායකතුමා කවද්ද පාර්ලිමේන්තු යනවා කියලා කියන්නේ. එහෙම නායක அவ்வாறானதொரு நோக்கம் தலைவரிடம் இல்லை. நாங்கள் தான் அவரை பாராளுமன்றத்திற்கு வர சொல்கின்றோம். இன்றும் கூட எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தலைவரை பாராளுமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வதைக் கண்டேன். ஆனால் அவர் சிரித்து விட்டிருந்தார். hina වෙලා නිකන් හිටියා.